வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெந்தய மோர்க்குழம்பு. நான் இன்னிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த காம்போ மில் எல்லாருக்கும் கொடுத்து போர் ஆகிடுது இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி காம்போ மில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டீங்கன்னா, வெந்தய மோர்க்குழம்பு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வழக்கமான மோர்க்குழம்பு மாதிரி இல்லாமல் இது வறுத்து அரைச்சி பண்ணுறது ஒரு மோர்க்குழம்பு. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. ஸோ இந்த மோர்க்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இதுக்கு தானாக நான் பூசணிக்காய் எடுத்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வறுத்து வேண்டியதை மட்டும் முன்னாடி வறுத்து எடுத்துடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் முன்னாடி அதாவது நம்மளோட ரெகுலர் மோர்க்குழம்புலாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, இஞ்சி, வரமிளகா, துவரம்பருப்பு இது மாதிரி எல்லாம் வச்சு ஊற வச்சு அரைச்சி அப்படிலாம் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. என்ன கேட்டேன்னா, ஒரு 3 மிளகா வத்தல் போடுறேன், 1 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் போடுறேன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது உளுத்தம்பருப்பும் நீங்கள் போட்டுக்கலாம், துவரம்பருப்பும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் சேஞ்ச் நம்ம உளுத்தம்பருப்பு போடலாமே, நான் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதை என்னென்னா செவக்க வறுத்துக்கலாம். மிளகா வத்தல் அதேமாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்ல கலர் மாதிரி இந்த உளுத்தம்பருப்பும் சேப்பாக எடுத்துன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 2 பெரட்டல் போதும். ஸோ இது வறுப்பட்டாச்சு. இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஆறின அப்புறமா நல்லா தண்ணி விட்டு நல்ல இதுவாக அரைச்சிடலாம். வெண்ணெய் மாதிரி வழுமுன்னா அரைச்சிடலாம். இது காய்க்கு மட்டும் ஒரு சின்ன 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். நல்லா வேகட்டும், நம்ம அப்புறம் இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இது என்னன்னு கேட்டேன்னா, நல்ல கெட்டியான தயிர். ஒரு 2 days பழச வழியே இது கண்டிப்பாக புளிக்கலை. ரொம்ப புளிச்சதாக வேண்டாம். மோர்க்குழம்பு இல்லாமல் ரொம்ப புளிச்சதாக இருந்தால் அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. பட் ஒரு 2 நாள் பழசாக இருக்கிற தயிராக பார்த்து எடுத்துட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்பு தயிர் எடுத்து சும்மா ஜஸ்ட் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு கெட்டியாக சிலுப்பி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே இதை அரைச்சிக்கலாம். இது நல்லா கொதிச்சுருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் வைக்கிறேன். இதில் நல்லா ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இந்த காய் வேகணும், அதுதான் மெயின். இதுக்கு பூசணிக்காய் கொஞ்சம் வெந்ததும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, இதோட விட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் போடுவோம். இதோடலாம் சேர்ந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிலுப்பி வச்சுருக்கிற மோரையும் நான் இதில் நல்லா விட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா இதில் இருக்கிற அந்த தேங்காய், வெந்தயம் இதெல்லாம் வேஸ்ட் ஆக வேண்டாம் இல்லையா, அதனால் மோரை கலந்துட்டேன். பார்த்தீங்கன்னா 2 கப் மோரையும் நான் இதில் யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கருவேப்பிலை. இது கொதிச்சிடக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு நுரைச்சின்னு அப்படியே பொங்கி வரா மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இதை அணைச்சிடணும். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இன்னொரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன்.
இதுக்கு பூசணிக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் வெண்டைக்காய் போட்டு பண்ணிக்கலாம், பூசணிக்காய் போட்டு பண்ணிக்கலாம், வேறு சௌச்சோ வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். இதெல்லாம் இதோட இது நீங்கள் என்ன வேணாலும் போட்டு இந்த மோர் குழம்பு பண்ணிக்கலாம். ரெகுலராக நம்ம பண்ணுற இந்த தஞ்சாவூர் ஸ்டைல் மோர் குழம்புலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வறுத்தரைச்ச மோர் குழம்பு. நம்ம இதில் வந்து நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு தான் எங்களுக்கு பிடிக்குங்கிறவா துவரம்பருப்பு சேர்த்துக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அது உடச்சின்னு வந்துட்டு இந்த ஸ்டேஜோடு இதை எடுத்துடலாம். டிப்பான வச்சுட்டு இதை இறக்கி வச்சுக்கிறேன். தாளித்து கொட்டினோன்னா குழம்பு ரெடி. ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துப்போம், அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 2-3 மிளகாத்தூள். ஸோ இந்த மோர் குழம்புல சேர்த்துட்டோம். ஸோ இந்த வெந்தய மோர் குழம்பு ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெந்தயம் வந்து வயிற்றுக்கு குளிர்ச்சி, வயறு வந்து இதனாலும் இது சாப்பிட்லாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்கெல்லாம் வெந்தயம் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வெந்தய மோர் குழம்பு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மிளகால உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எந்த மிளகா கிடைக்கிறதோ, எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் வச்சுக்கோங்க. இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.